ஆகுதுன்னா நோயாளியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இக்காலத்து 2K கிட்ஸ் சொல்லலாம். குறிப்பாக ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, 10 குழந்தைகள்ல 6 குழந்தைகள் இதற்கு அடிமையா, இந்த நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களாம். அதற்கு பேர் என்னன்னு கேட்டா ஐஏடின்றாங்க. ஐஏடி என்றால் என்ன? ஐ என்றால் இன்டர்நெட், ஏ என்றால் அடிக்ஷன், டி என்றால் டிசார்டர். என்ன அர்த்தம்? அவனுக்கு ஏதாவது செல்போன் இருக்கணும், அதுல ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது இல்லைன்னா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது. குறிப்பாக கரண்ட் இல்லைன்னு சொன்னா ஒய்ஃபை வேலை செய்யாது. அப்ப அவன் பைத்தியம் பிடிச்சிடுறான். அவனுடைய எல்லா ஒர்க்கும் போயிருது. என்ன ஒர்க்கு? ஒன்னும் ஒர்க் இல்லை. வெறும் வாட்ஸ்அப்ல இருக்கிறது, ஃபேஸ்புக்ல இருக்கிறது, ட்விட்டர்ல இருக்கிறது, இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறது, இப்படி எதிலையாவது இருந்து தன்னுடைய நேரத்தை கழிக்கிறது. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, உறவுனா என்னன்னு தெரியல, குரான்னா என்னன்னு தெரியல, ஹதீஸ்னா என்னன்னு தெரியல, சாப்பிடுறது கூட ஃபாஸ்ட் ஃபுட், துரித உணவுகள், எல்லாமே உடலுக்கும் உள்ளத்திற்கும் கெடுதியான பொருட்கள். மீடியாக்களோடு ஆன்லைனோடு அதனுடைய அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை என்ன? தனி மென்டாலிட்டி, தனிமையை விரும்புறான், ஒன்ன தூக்கிட்டு போயிடுறான்.